12th ரிசல்ட் வெளியாயிருச்சு. நிறைய மாணவர்கள் நர்சிங் படிக்கணும், பிஃபார்ம் படிக்கணும், பிபிடி படிக்கணும், பிஓடி படிக்கணும், ஏதாவது ஒரு அலைடு கோர்சஸாவது கவர்மெண்ட் காலேஜில் படிக்கணும்னு ஆசையோட கண்டிப்பாக இருப்பீங்க. நம்ம தமிழ்நாட்டில் பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் துணை மருத்துவ படிப்புகள் படிக்கிறதுக்கு 12th மார்க்கே போதும். கிட்டத்தட்ட 19 டிகிரி கோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இப்போ எல்லாருமே வந்து 12th ரிசல்ட்டை பார்த்துருப்பீங்க. இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் வந்து பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. ஒருவேளை நீங்கள் சயின்ஸ் குரூப்பாக இருந்தீங்கன்னா உங்களுடைய பாட்னி, சுவாலஜி கூட இருக்கலாம். ஸோ இப்போ என்ன மேட்டர்னா உங்கள் கட் ஆஃப் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் உங்களுக்கு இந்த வருஷம் கவர்மெண்ட் காலேஜில் நர்சிங்கோ, பிஃபார்மோ, இல்லை அலைடு கோர்சஸோ, இல்லை பிபிடியோ ஏதாவது கிடைக்குமா கிடைக்காதாங்கிற ஒரு குழப்பம் இருக்கும். அதுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. பிரைவேட் காலேஜஸுக்கும் நான் சொல்ல போகிறேன். நம்ம சேனலில் புதுசாக பார்க்க வந்திருக்கீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நானும் உங்கள் ட்ரெண்டிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜிஸ். அதாவது தமிழ்நாட்டிலங்க பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸுக்கான கவுன்சிலிங் என்பது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எப்போ நடக்கும்னா, நமக்கு எல்லா மாணவர்களும் நம்ம தமிழ்நாட்டில் இப்போ எல்லாருமே நீட் எக்ஸாம் எழுதிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக நீட்டோட ரிசல்ட் வந்து ஜூன் 14ஆம் தேதி வெளியாகும்னு சொல்கிறாங்க. ஏன்னா நமக்கு எம்பிபிஎஸ்ல சீட்டு கிடைக்குமா கிடைக்காதாங்கிற ஒரு குழப்பம் வந்து எல்லாருக்குமே நிலவிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதற்கான அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 10 நாள் 5 நாளுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மே 10ஆம் தேதி 20ஆம் தேதிக்குள்ளே கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிடுவாங்க. எல்லாருமே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் வழியாக தான் கவுன்சிலிங் எல்லாமே அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இது குறித்து தெளிவான விளக்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் நம்மளுடைய மா சுப்பிரமணியன் அவர்களே எப்பயாவது செய்தியாளர் சந்திப்பில் சொல்வதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த சமயத்தில் இப்போ மாணவர்கள் எல்லாருக்குமே 12th ரிசல்ட் வெளியாயிருச்சு. கட் ஆஃப் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ சீட் இருக்குங்கிறது உங்களுக்கு புரியணும். கிட்டத்தட்ட நமக்கு நிறையா மருத்துவக் கல்லூரிகள் இருக்குது. அதிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த துணை மருத்துவ படிப்பு, குறிப்பாக நர்சிங்கு, பிஃபார்மு, பிபிடி, அதுக்கப்புறம் பிஓடி, அதுக்கப்புறம் அலைடு கோர்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜில் மட்டும் 3106 சீட்டு தான் இருக்குது. போன வருஷத்தோட ரிப்போர்ட்டின் அடிப்படையில் நான் சொல்கிறேன். இந்த 3106 சீட்டு உங்களுக்கு கிடைக்கணும்னா, அதாவது இங்கே கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் நடக்கும். அதாவது இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு கவுன்சிலிங்லாம் இல்லை, ரொம்ப சுலபமாக ஈஸியாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதாவதுங்க நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேராமெடிக்கல் கவுன்சிலிங்கில் எனக்கு வந்து நர்சிங்கு, எனக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜ், இந்த கவர்மெண்ட் காலேஜில் என்ன கட் ஆஃப் இருந்தால் கிடைக்கும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிஃபார்மு எந்த கட் ஆஃப் இருந்தால் கிடைக்கும், அதே போல் பிபிடி எதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே ப்ரைவேட் காலேஜஸுமே இருக்குது. கிட்டத்தட்ட நிறையா ப்ரைவேட் காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி கீழே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா அஃபிலியேட்டட் காலேஜஸாக இருந்துகிட்டு இருக்குது. ஸோ அதுலேயுமே நிறையா கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. நீங்கள் ப்ரைவேட் காலேஜெலாம் போகணுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 17,956 சீட்டு தான் இருக்குது. அதில் வந்து நர்சிங் சீட் இருக்குது, பிஃபார்ம் சீட் இருக்குது, நிறையா வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இப்போது நமக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறேன். போன வருஷம் 1வது ரவுண்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஃபர்ஸ்ட் ரவுண்டு ஒன்று நடந்தது, 2வது ரவுண்டு ஒன்று நடந்தது, அப்புறம் மாப்பப் ரவுண்டு அப்படின்னு ஒன்று நடந்தது, அதுக்கப்புறம் ஸ்ட்ரே வேகன்சி கடைசியாக நடந்தது. இந்த 1வது ரவுண்டு, 2வது ரவுண்டு, அதுக்கப்புறம் மாப்பப் ரவுண்டு, அதுக்கடுத்து ஸ்டே வேகன்சி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கான சீட்டு கிடைச்சதுக்கான அலாட்மெண்ட் நம்மக்கிட்ட இருக்குது. அந்த அலாட்மெண்ட்டை வச்சு நீங்கள் தான் பார்க்க போகிறீங்க. உங்களுக்கு போன வருஷம் கிடைச்சிருக்கு, அப்போ நம்ம கட் ஆஃபுக்கு இந்த வருஷம் கிடைக்குமா கிடைக்காதாங்கிறத நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். ஆல்ரெடி நான் ஒரே ஒரு வீடியோ தான் கொடுத்துருந்தேன். நிறைய பேர் வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் கிட்டத்தட்ட ஒரு 300க்கும் மேற்பட்ட நிறைய மாணவர்கள் ஜாயின் பண்ணியிருக்காங்க அந்த வாட்ஸ்அப் குரூப்பில். ஸோ நீங்களுமே அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிடிஎஃப் உங்களுக்கு காமிக்கிறேங்க. 1வது ரவுண்டில் கிடைச்ச பிடிஎஃப் இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். நம்ம எம்எம்சி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸாக இருக்கட்டும், எம்எம்சி வந்து பார்த்தீங்கன்னா மதுரையாக இருக்கட்டும், அதுக்கடுத்து ஒட்டு மொத்தமாக எல்லா கல்லூரிகள் என்னென்ன கோர்சஸ் எந்த கட் ஆஃபுக்கு போன வருஷம் சீட்டு வந்து 1வது ரவுண்டில் கிடைச்சிருக்குங்கிறதுக்கு டீட்டெயிலாக ஒரு பிடிஎஃப் நான் உங்களுக்கு காமிச்சேன் பார்த்தீங்களா? அந்த பிடிஎஃப் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ரவுண்டு 1ன்னு போட்டிருப்பேன். அதில் எந்த கட் ஆஃபுக்கு என்ன காலேஜ் கிடைச்சிருக்குங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். 1. 2வது அதில் 2வது ரவுண்டில் இப்போ 1வது ரவுண்டில் முழுக்க நீங்கள் அரசு கல்லூரிகளில் இருக்கக்கூடிய இடங்களை மட்டும்தான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண முடியும். 2வது ரவுண்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் காலேஜையும் சாய்ஸில் வைக்கலாம், கவர்மெண்ட் காலேஜை வைக்க முடியாது. 2வது ரவுண்டில் ஒன்லி ப்ரைவேட் காலேஜை மட்டும்தான் சாய்ஸில் வைக்கலாம். அந்த 2வது ரவுண்டுக்கான பிடிஎஃப் இதுதான். இந்த பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் போய் ப்ரைவேட் காலேஜ்லையாவது உங்களுக்கு வந்து சீட்டு கிடைக்குமா, பிஎஸ்சி போன்ற பெரிய பெரிய டாப் மோஸ்ட் காலேஜ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்குமா அப்படிங்கிறத நீங்கள் அதில் பார்க்கலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிடிஎஃப் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் அந்த பிடிஎஃப்ல போய் தேடுறதை பொறுத்து தான் இருக்குது. உங்கள்
தேடுறதை பொறுத்துனா போன வருஷம் எந்த மாணவருக்கு எந்த எந்த காலேஜில் எந்த கோர்சஸ் வந்து அலாட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். 2. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மாப்பப் ரவுண்டு. இப்போ வந்து 1வது ரவுண்டு 2வது ரவுண்டில் சீட்டெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம், அதாவது 1வது ரவுண்டு 2வது ரவுண்டு முடிச்சிருவாங்க. அதுலலாம் மீத இருக்கக்கூடிய சீட்டு மாப்பப் ரவுண்டுக்கு வரும். அந்த மாப்பப் ரவுண்டில் கவர்மெண்ட் காலேஜும் வரும், பிரைவேட் காலேஜும் வரும். அந்த 2க்குமே சேர்த்து அந்த மாப்பப் ரவுண்டில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுவாங்க. அந்த மாப்பப் ரவுண்டில் யார் யாருக்கெல்லாம் சீட்டு கிடைச்சிச்சுங்கிற பிடிஎஃப் நம்மகிட்ட இருக்கு. அந்த பிடிஎஃபோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. ஓகே, அடுத்து கடைசியாக ஸ்டே வேகன்சி, அதாவது லாஸ்ட்டாக அதோட முடிஞ்சு போச்சு கவுன்சிலிங், அதற்கான பிடிஎஃப்பும் நம்மகிட்ட இருக்கு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிடிஎஃபோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள். இல்லாட்டி நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்துக்குங்க. சேர்ந்துக்கிட்டா நீங்கள் புத்திசாலி, இல்லாட்டி நீங்கள் என்ன ஆளு, ஏமாளி தான். நிறைய பொண்ணுங்க பார்ப்பீங்க இந்த வீடியோவை, நிறைய பசங்க பார்ப்பீங்க. ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன், நீங்கள் நர்சிங் படிக்கிறது தப்பு கிடையாது. ஒரு நல்ல கல்லூரியில் படிக்கணும், நல்ல மெடிக்கல் காலேஜ் அங்கே இருக்கணும், நீங்கள் படிச்சுட்டு நல்ல ஒரு உங்களுக்கு ஜாப் கிடைக்கிற மாதிரி இருக்கணும். இன்றைக்கி வந்து நீங்கள் நர்சிங் சீட்டு எங்கே போய் கேட்டாலும் லட்சமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம கிடைக்காதுங்க, அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்காது, போகாதுங்க, நீங்கள் போங்குங்க, பிஃபார்ம்லாம் உங்களுக்கு கிடைக்காதுங்க, பிபிடி உங்களுக்குலாம் அந்த கவுன்சிலிங்கே கிடையாதுங்க, அதெல்லாம் சீட்டே கிடைக்காது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா கொஞ்ச நாள் இல்லை, இது எவ்வளோ நாள் இழுக்கும்னா இந்த வருஷமே முடிஞ்சிடும் இந்த கவுன்சிலிங். அதாவது முடிகிறதுக்கு ரொம்ப நாள் ஆயிரும். ரொம்ப முக்கியமாக சொல்ல போனால் இதில் அதாவது ஃபார்ம் டி கோர்சஸ் எல்லாம் இருக்குது. ஃபார்ம் டி கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அதுக்கு நீங்கள் தனியாக அப்ளிகேஷன் வந்து அந்த டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனுங்கிற ஒரு வெப்சைட் இருக்குது. நான் அந்த பிடிஎஃப்லாம் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வச்சிருக்கேன்ல, இந்த வெப்சைட் வழியாக தான் நீங்கள் ஆன்லைன் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போகிறீங்க. இந்த இதுக்குள்ளே போனீங்கன்னாவே நீங்கள் அந்த பிடிஎஃப் எடுத்துக்கலாம். இதில் தான் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகையில் உங்களுக்கு சொல்லுவாங்க, நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக வீடியோ கொடுப்போம், நீங்கள் எப்படிலாம் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம். ஸோ இதுதான் மேட்ரு. நீங்கள் அந்த பிடிஎஃப்பை பார்த்தா புத்திசாலி, பார்க்கலன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா நம்மகிட்ட இங்கே டேட்டா கிடையாது. ஏதாவது ஒரு வெப்சைட்டில் போய் பார்க்கலாம், அதை பார்க்கலாம், இதை பார்க்க எதுவுமே இல்லை. ஸோ நம்ம வந்து கிடைக்கும் கிடைக்காதுங்கிற ஒரு குழப்பத்திலே தான் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு கொடுக்கணும்னு எனக்கு தோணுச்சு. அதனால நான் கொடுக்குறேன். முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேராக இருந்தாலும் நர்சிங் படிக்கணுமா, பிஃபார்ம் படிக்கணுமா, பிபிடி படிக்கணுமா, அலைடு கோர்சஸ் படிக்கணுமா, எந்த அலைடு கோர்சஸ் நம்ம படிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நல்ல கல்லூரிகள் அதில் இருக்குது. நீங்கள் கவர்மெண்ட் காலேஜ்லாம் நிறைய பேர் என்கிட்ட கூட ஒருத்தவங்க சொன்னாங்க, கவர்மெண்ட் காலேஜ்லாம் வந்து கவர்மெண்ட் காலேஜில் ஃபீஸு கம்மி, இதுலையுமே எல்லா ஸ்காலர்ஷிப்பும் கொடுக்குறாங்க, எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி. நீங்கள் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணுங்க, நான் கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கலன்னா கூட நமக்கு தான் கிட்டத்தட்ட ஒரு 17,956 சீட்டு பிரைவேட் காலேஜில் இருக்கேன். நர்சிங் இருக்குது கிட்டத்தட்ட. அதில் பிரைவேட் காலேஜ்லன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், பிஃபார்ம் வந்து ஒரு 5,820 சீட் இருக்குது. நர்சிங் வந்து மேலுக்கு வந்து பிரைவேட் காலேஜில் 307 சீட் இருக்குது. நர்சிங்கில் ஃபீமேலுக்கு வந்து பிரைவேட் காலேஜில் 9,472 சீட் இருக்குது. பிபிடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1,995 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. பிஓடிக்கு வந்து 362 சீட் இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டாவில் பிரைவேட் காலேஜில் இருக்குது. நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போனீங்கன்னா லட்சமாக பணம் கொடுக்கணும். அதனால நீங்கள் ஒரு வழியாக இந்த கவர்மெண்ட் கோட்டாவில் போனீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் ரொம்ப கம்மி, கண்டிப்பாக கம்மியாகும். நீங்கள் நேரடியாக போய் கேட்குறதுக்கும் நீங்கள் வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் போகிறதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. இங்கே ஸ்காலர்ஷிப் கிடைக்கும், ஃபஸ்ட் கிராஜுவேட் இருந்தால் கிடைக்கும். நீங்கள் எஸ்சி எஸ்சி எஸ்டி ஸ்காலர்ஷிப் வாங்கலாம். நீங்கள் உங்களுடைய குடும்ப வருமானம் 2.5 லட்சத்துக்கு வருமானத்துக்கு குறைவாக இருந்ததுன்னா, எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கன்வெர்டட் கிறிஸ்டினாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வருடம் 50,000 கிட்ட கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக நீங்கள் ஃபஸ்ட் கிராஜுவேட் வச்சுருந்தீங்கன்னா ஒரு 20,000 கிட்ட நீங்கள் வந்து வாங்கலாம். இதெல்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா கவுன்சிலிங்கில் போங்க. வேணா நான் இப்போவே சேர்ந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா போயிருங்க. நான் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ண சொல்ல, அந்த பிடிஎஃப்பை பாருங்கள், கிடைக்கிற மாதிரி இருந்தால் வெயிட் பண்ணுங்க. இல்லை கிடைக்கல சார் அப்படின்னா நீங்கள் நம்மகிட்டே எந்த டவுட்டாக இருந்தாலும் கேட்கலாம். கண்டிப்பாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்துக்குங்க. உங்களுக்கு எப்போவுமே ரெகுலராக உங்களுக்கு நான் அப்டேட் கொடுக்க பார்க்குறேன். தேங்க்யூ, பாய்.